இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, இது நடந்தது ஒரு 1970ல இருக்கும். அப்போ இது ஒரு கிராமத்துல நடந்துச்சு. அந்த கிராமத்துல வீடுலாம் ஒரு வீடு தள்ளி இன்னொரு வீடு கொஞ்சம் 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 தூரத்துல தான் இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ரொம்ப கிட்ட கிட்ட இருக்காது. இப்ப இங்க ஒரு குடும்பத்துல அம்மா, அப்பா, ஒரு பிள்ளை இருந்தாங்க. அந்த பிள்ளை அப்போ இருந்தா ஒரு 8லேருந்து 9 வயசு இருந்திருக்கும். அப்ப அந்த வீட்டுக்கிட்டே அந்த இடத்துல இன்னொரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிற மாரி தெரியாது. ஆனா, அந்த வீட்ல ஆள் இருந்தாங்க. யாருன்னா, ஒரு வயசானவங்க, ஒரு பாட்டி மாதிரி. பட் அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கறதுக்கு சிறு வயசா இருக்கும். பட் அவங்க முடியெல்லாம் அப்படியே வெள்ளையாயி வயசானவங்க மாதிரி இருக்கும். ஆனா, அவங்க கையெல்லாம் சுருக்கமா இருக்கும். முகம் மட்டும் நல்லா சிறு வயசு முகம் மாதிரி இருக்கும். ஆனா, அவங்க வீட்டுக்கிட்ட யாருமே போமாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தூரமாவே நின்டுட்டு வந்துருவாங்க. அவங்க கிட்டயும் யாரும் போய் பேச மாட்டாங்க. இப்ப நம்ம வீட சுத்திலாம் செடிலாம் இருக்கும்ல, அந்த மாரி அந்த வீட சுத்தி செடி இருந்தாலும் எல்லாமே காஞ்சு போய் தான் இருக்கும் தவிர, எதுவுமே உயிரோட்டமா இருக்காது. இன்னொன்னு அந்த இடத்துல உள்ளவங்க நெறைய பேத்துக்கு அவங்கள பார்த்தா பயம். ஏன்னா, அந்த இடத்துல எல்லாம் அவங்க பிளாக் மேஜிக் செய்றாங்க. அதனால தான் அவங்க உண்மையா வயசானவங்க. இருந்தாலும் அவங்க சிறு வயசா தெரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் மொத சொன்னேன்ல, அம்மா, அப்பா ஒரு 8 வயசு பிள்ளை இருந்தாங்கன்ட்டுன்னு. அவங்களோட வீடு அவங்க வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். ரொம்ப தூரம் இல்ல. ஒரு 100 டிஸ்டன்ஸ்ல தான் இருந்திருக்கும். அதனால இந்த வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்ச நாளா உடம்பு முடியாம இருந்துச்சு. உடம்பு முடியாம எப்படின்னா, மூச்சு விட முடியாம, ஆஸ்மா வந்த மாதிரி அவங்களுக்கு மூச்சு விட முடியாம அடைக்கும். சில நேரத்துல போய் படுத்தே இருப்பாங்க. நடக்கிறதுக்கு கூட சத்து இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சு. எதுவுமே சாப்பிட முடியாது, அந்த மாரி. அப்ப இந்த ஹஸ்பண்ட் நெறைய இடத்துல போயிட்டு டாக்டர பார்த்தாச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு, அ வைத்தியம் பார்த்தாச்சு. எதுவுமே சரியாவல. அவருக்கே தெரியல என்ன ஆச்சுன்னு. ஒரு கட்டத்துல அவங்க முகம்லாம் வெள்ளையாயி, மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவருக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம, ஒரு ரூமர்ஸ் இருந்துச்சு. என்னன்னா, அவங்க இறந்தவங்களையும் உயிரோட வர வச்சுருவாங்க. அப்படி இல்லன்னா, ஆ அவங்களுக்கு சக்தி இருக்கு. சீக்கா உள்ளவங்களையும் நல்லாக்கிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவரு எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தியே ஆவணும்னு சொல்லிட்டு, கடைசி முயற்சியா அந்த பிளாக் மேஜிக் செய்ற அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல போயிட்டு கதவு வேகமா தட்டியிருக்காரு. ஆனா யாருமே கதவு தொறக்கலையாம். அப்ப இவரு அழுந்துகிட்டே கத்தியிருக்காரு. "தயவு செஞ்சு தொறங்க. என்னோட க என்னோட வைஃப் நீங்க தான் காப்பாத்தணும். தயவு செஞ்சு தொறங்கன்னோனே" அந்த பாட்டி தொறந்தாங்களாம். தொறந்துட்டோனே, "உனக்கு என்ன வேணும்னு?" கேட்டப்ப அவரு சொன்னாராம், "இந்த மாரி என் வைஃப்க்கு உடம்பு முடியல. நீங்க தான் காப்பாத்தணும்னு" சொன்னதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், "சரி பரவால்ல. வீட்டுள்ள வான்னு" சொல்லிட்டு இவரோட பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்களாம், "சரி. ஆனா ஒரு உயிர காப்பாத்தணும்னா, இன்னொரு உயிர் பலி குடுக்கணும். உன்னால முடியுமா?" அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ அவரு சொல்லியிருக்காரு, "என்ன வேணும்னாலும் கேளுங்க. நான் குடுக்குறேன். தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்ட்டுன்னு." அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, "எனக்கு உன் ஒய்ஃபோட முடியும், அவங்க போடுற சட்டை ஏதாவது ஒண்ணு இப்பயே வேணும்னு" இவரு ஓடி போய் எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்தோனே, அவங்க அத வச்சு என்னமோ மந்திரம் சிம்போல் மாரிலாம் வரிஞ்சு, அதில வச்சு என்னமோ செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, "ஓகே இப்ப நீ வீட்டுக்கு போய் பார்த்தா உன் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க போன்னு" சொல்லியிருக்காங்க. சொன்னோனே இவரும் வீட்டுக்கு வேகமா ஓடியிருக்காரு. வீட்ல ஓடி போய் பார்த்தப்ப, அவரு வர்றப்ப சீக்காளியா அப்படியே மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருந்த அவரோட வைஃப் கட்டில்ல நல்லா ஹெல்த்தியா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்துருக்காங்க. இவருக்கு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிருச்சு. அதிர்ச்சி ஆயிட்டோனே பக்கத்துல உள்ள அந்த பிள்ளை கேட்டுச்சாம், "அப்பா எங்கப்பா போனீங்கன்னு?" சொல்லிட்டு அந்த பிள்ளை அழுந்துகிட்டே கேட்டிருக்கு. அப்ப இவரு சொன்னாராம், "ஏன் இல்ல அம்மாவ காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் கேட்க போனேன். ஏம்மா என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்டப்ப, அந்த பிள்ளை அப்படியே அழுந்துகிட்டே அவங்க அம்மாவ காமிச்சிருக்கு. அவர் அப்படியே திரும்புனப்ப, அந்த வைஃப் அப்படியே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, ஒரு மாரி பயங்கரமா சினிஸ்டர் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. இவருக்கு அவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர சொல்லி கூப்பிட்டுருக்காரு இவரு. பேர் சொல்லி, "ஏன் இந்த மாரி செய்ற? பேசு ஓகேயான்னு?" கேட்டப்ப தான், அவங்க வாய தொறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசின குரல் அந்த பாட்டி இருக்காங்கல்ல, பிளாக் மேஜிக் செஞ்சாங்கல்ல, அவங்க குரல்ல பேசியிருக்காங்க. பேசினப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் பலி" அப்படின்னு சொன்ன அந்த பலியே உன்னோட ஒய்ஃபோட உயிரு தான். என் உயிர காப்பாத்திக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சத்தமா ஹிஸ்டரிக்கலா சிரிச்சுட்டு, அந்த இடத்த விட்டு அப்படியே காணா போனவங்க தான். இதுவரைக்கும் அந்த மகளும் சரி, அந்த ஹஸ்பண்டும் சரி, இப்ப அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஆனா அவங்க மக இருக்காங்க. அந்த மக தான் இந்த கதைய சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நடந்துச்சுன்ட்டுன்னு. ஆனா இதுவரைக்குமே அதுக்கப்புறமும் அவங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு கடைசி வரைக்கும் தெர்ல. ஆனா, அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சுன்னா, அந்த பிளாக் மேஜிக் செய்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க வேலையே அந்த
கிராமத்துல இருந்தப்ப அந்த மாரி தான் செய்வாங்களாம். அவங்க இருக்கிற உடலுக்கு வயசு ஆக ஆக, அவங்க வேற உடல தேடி போய்க்கிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.